இப்படின்னு பொங்கல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வீட்டில் என்ன பொங்கலா மறுபடியும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இன்றைக்கி பூண்டு கஞ்சி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பூண்டு கஞ்சிக்கு தேவையான அரிசி, பூண்டு, வெந்தயம், அப்புறம் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திறந்தா பூண்டு கஞ்சி ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறம் மேலே தேங்காய் துருவல், அப்புறம் தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு செஞ்சால் பூண்டு கஞ்சி ரெடி. டெய்லியும் காலையில் மறுபடியும் என்ன செய்கிறதுன்னு யோசனையாக இருக்குது. அதனால் மறுபடியும் என்னென்னா யோசனை பண்ணேன். டெய்லியும் தோசை, இட்லி, பொங்கல், அது மாதிரி சப்பாத்தி இது மாதிரி பண்ண மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்வோம்னு சொல்லிட்டு, எப்போதும் வீட்டில் செய்வோம் வாரத்துக்கு ஒரு நாள். ரொம்ப நாளாக செய்யவே இல்லை. அதான் சரி செய்வோன்னு செஞ்சேன். அப்புறம் புளி துவையல்னு செய்கிறது. இதில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா இல்லாட்டின்னா சிவப்பு மிளகா, கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த பூண்டு கஞ்சிக்கு. ஹீட்டெல்லாம் குறைக்குங்க இந்த பூண்டு கஞ்சி. வாரத்தில் ஒரு நாள் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.